Hi friends, welcome to my channel. It's me Shobna. கொஞ்சம் பேசலாமா with me? வாங்க டியூஸ்டேயோட ஃபுல் டே vlog பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் டே காஃபியோட ஸ்டார்ட் ஆயாச்சு. ஸோ குக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா முள்ளங்கி ஒரு 2 டீஸ்பூன் பாசிப்பருப்பு 2 டீஸ்பூன் துவரம் பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி வந்து ஷஷ்வந்துக்காக. ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஒரு 2 to 3 விசில் வச்சு இறக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிட்டு நம்ம வேக வச்சுருந்ததை நீங்கள் எடுத்து கொட்டி சால்ட்டு மஞ்சத்தூள் கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் உங்கள் குழந்தைங்க காரம் சாப்பிடுவாங்க அப்படின்னா இது வந்து பேபிஸ் ரெசிபி தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து காயும் உள்ளார போயிடும், பருப்பும் உள்ளார அட் அ டைமில் ரெண்டும் சேர்ந்து போயிடும் இல்லையா. ஸோ எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் லெமன் ரைஸ் பண்ணியிருந்தேன் அண்ட் கத்திரிக்காய் ஃப்ரை. இந்த டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேன் நம்ம சேனலில். லெமனை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தோன்னே ஒரு கவுண்டர் டாப்பில் வச்சு நல்லா ரொட்டேட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு தென் நீங்கள் புழிஞ்சு விட்டீங்க அப்படின்னா ஈஸியாக ஜூஸ் வந்துடும். எந்த வித உங்களுக்கு டூலோ லெமன் ஸ்க்யூஸரோ எதுவுமே தேவை கிடையாது. நான் எப்போவுமே இப்படி தான் பண்ணுவேன். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். லெமன் ஜூஸ் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும், நல்லாவே சாரும் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் அதில் இருக்க சீடெல்லாம் நீங்கள் எடுத்துடலாம். சைட் டிஷ்ஷாக வந்து நான் கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணியிருந்தேன். கத்திரிக்காயை வந்து நம்ம இஷ்டம் தாங்க, எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டாக வந்து நான் வந்து கட் பண்ணேன். ரவுண்டாக கட் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது புழுவோ இல்லை பூச்சியோ இருக்கான்னு பார்த்துக்கங்க. பார்த்துட்டு அதையும் வந்து பார்த்து கவனமாக ரிமூவ் பண்ணிடுங்க. பிகாஸ் அவரைக்காய் கத்திரிக்காய் இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புழு பூச்சி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கட் பண்ண கத்திரிக்காயை நல்ல ஒரு அகலமான பவுலில் போட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ கருவேப்பிலை ஆட் பண்ணணும்னு தோணுதோ நல்லா கையிலேயே வந்து பிச்சு போட்டுடுங்க. கருவேப்பிலை வந்து நல்லதும் இல்லையா, ஸோ நம்மளோட முடிக்கும் நல்லது. ஸோ நான் வந்து எப்போவுமே நிறைய சேர்த்துப்பேன். அதுலேயே கொஞ்சம் சால்ட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது காஷ்மீரின்னு சொல்லி வர மிளகாவே தனியாக விற்றுது, அதை வாங்கி நான் வீட்டில் அரைச்சிக்கிட்டேன். அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்குது நம்மளுக்கு, கலர் எல்லாமே. உங்களுக்கு கடையிலே விற்கும் காஷ்மீரி வர மிளகாவே, அதை வாங்கி நம்ம அரைச்சிக்கணும். நல்லா வந்து குலுக்கி விட்டு நல்லா வந்து மேரினேட் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா குலுக்கி விட்டுட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் நீங்கள் மேரினேட் பண்ணால் கூட போதும். உங்களுக்கு டைம் இல்லையா, பரவாயில்ல, 10 மினிட்ஸ் கூட போதும். ஸோ உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி மேரினேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் மூடி வச்சுட்டு ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு கடலெண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டு அப்படியே இந்த மேரினேட் பண்ணதை எடுத்து கொட்டி லைட்டாக தண்ணி தெளித்து விட்டாலே போதும். நான் சொன்ன இந்த தால் முள்ளங்கியும் இப்படியே ரெடி ஆகிடுச்சு. பிகாஸ் ஷஷ்வந்த் வந்து லெமன் ரைஸ் சாப்பிட மாட்டான். அதே நேரம் வந்துட்டு நம்மளுக்கும் ஈஸியாக இருக்கணும், அவனுக்கும் வந்து காயும் டெய்லி வெஜிடபிள்ஸ் நான் கொடுத்துருவேன் எப்போவுமே. ஸோ அப்படிங்கிறதுனால வந்து பருப்பும் உள்ளார போயிடும் முள்ளங்கி உள்ளார போயிடும்னு சொல்லி 1 pot ரெசிபியாக ட்ரை பண்ணேன். கத்திரிக்காயும் வந்து நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இந்த மாதிரி வந்து முள்ளங்கி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க நிறைய குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க இல்லையா முள்ளங்கிலாம். ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு நம்ம எல்லாமே பாயில் ஆகுறதுனால ஈஸியாக சாப்பிட்டுடுவாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கோதுமை தோசையும் தேங்காய் சட்னியும் ரெடி பண்ணியிருந்தேன். ஷஷ்வந்த் ஸ்கூலில் ட்ரா பண்ணிட்டு வந்துட்டு கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நைட்டுக்கு அடை ஊற்றலான்னு சொல்லி அதுக்கு அடைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 டம்ளர் இட்லி அரிசி போட்டிருக்கேன். நீங்கள் 1 டம்ளர் அப்படிங்கிறதுக்கு பதிலாக 1/2 டம்ளர் இட்லி அரிசி 1/2 டம்ளர் பச்சரிசி கூட நீங்கள் சேர்க்கலாம். நான் வந்து இட்லி அரிசி வீட்டில் நிறைய இருந்ததுனால நான் இட்லி அரிசியை ஆட் பண்ணிக்கிட்டேன். அதே டம்ளரில் 1 டம்ளர் ஆர் 3/4 டம்ளர் வந்து பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு துவரம் பருப்பு 3 கலந்து போட்டுட்டு 2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேன். உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு அடை ரொம்ப கிறிஸ்பியாக வரும். வரமிளகாய் உங்களுக்கு தேவைக்கேற்ப வரமிளகாய் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஊற வைக்கும் போது வரமிளகாயும் சேர்த்தே ஊற வச்சு பாருங்கள், உங்களுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேர் அரைக்கும் போது வரமிளகாய் ஆட் பண்ணுவாங்க, எங்கள் அம்மாலாம் அப்படி தான் ஆட் பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி ஊற வச்சு பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும்.
ஸோ எப்போவுமே அடை மாவு ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து அரைச்சி வச்சுட்டு லேட்டாக நம்ம ஊற்றக்கூடாது. டேஸ்ட் வந்து உங்களுக்கு லைட்டாக மாறின மாதிரி இருக்கும். பட் வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஊற்றும் போது அது ஒரு டேஸ்ட்டாக. ஸோ எப்போவுமே வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஊற்றும் போது வந்து உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அடை வந்து நல்லது இல்லையா, எல்லா பருப்பும் இருக்குது. ஸோ வந்து எப்போவுமே வந்து ரொம்ப நேரம் அரைச்சி வச்சுட்டு முன்னாடியே சீக்கிரமாக அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஊற்றாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஊற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பொடி பொடியாக ஆனியனும் கருவேப்பிலையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உளுந்து ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக வரும். ஈவன் தோ நீங்கள் பச்சரிசி ஆட் பண்ணலனாலும் கூட பரவாயில்ல. ஸோ கல்லில் ஊற்றிட்டு எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஆர் எந்த எண்ணெய் உங்களுக்கு ப்ரிஃபரபிளோ. ஸோ எப்போவுமே அடை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் கொஞ்சம் வந்து நார்மல் ஃப்ளேமில் வச்சு ஊற்றுங்க. அப்போ தான் வந்து நல்லா வேகும் உங்களுக்கு. நார்மல் தோசை மாதிரி டக்குனும் வேகாது, கொஞ்சம் வந்து லேட் ஆகும். பட் நல்லா வெந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இன்னொரு டிப் என்ன அப்படின்னா, இது வந்து குழந்தைங்களுக்கான ரெசிபி சொல்லுவேன். அடை ஊற்றிட்டு சில பேர் அடைக்கு சைட் டிஷ்லாம் எதுவும் தொட்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா, நீங்கள் அடை ஊற்றிட்டு அப்படியே மேலே வந்து இது நாட்டு சக்கரை ஆர் பனக்கல்கண்டு ஆர் ஜாகரி பவுடர் இருக்கும் இல்லையா, அதை வந்து நீங்கள் அதில் அப்படியே தூவி விட்டுட்டு அப்படியே வந்து மெதுவாக அப்படியே தட்டி கொடுத்துருங்க. இதை வச்சு அந்த தோசை கரண்டியை வச்சு நீங்கள் இதுக்கு பதிலாக எண்ணெய் ஊற்றுறதுக்கு பதிலாக நீங்கள் நெய் ஊற்றுனீங்கனாலும் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ எங்கள் வீட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து அடைக்கு வந்து ஒயிட் சுகர் தொட்டுக்குவாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து எனக்கு சட்னி ஒரு சாம்பார் மஸ்ட்டு வேணும். ஷஷ்வந்த் வந்து எப்படின்னா அவனும் வந்து அப்படி தான். அவன் வந்து ஒன்று ஒயிட் சுகர் இல்லைன்னா நாட்டு சக்கரை கேட்பான். நான் வந்து ஷஷ்வந்துக்கு எப்போவுமே வந்து அவாய்ட் பண்ணிடுவேன் ஒயிட் சுகர். அதனால தான் இந்த மாதிரி ஜாகரி பவுடர் போட்டு கொடுத்தேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதோட vlog எண்ட் ஆகுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.